ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி மாங்காய் சட்னி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ்டு மாங்காய் எடுத்திருக்கோம். அது போக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு மாங்காய், தேங்காய் சில் உங்களுக்கு தேவையான அளவு, அப்புறம் ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா 2 ஒன்று எடுத்திருக்கோம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவினது, நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாங்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது சட்னிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, தேங்காய் சீல் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நல்லா அரைப்படும். இப்போ நாங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இன்னுமே நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் மாங்காய் எடுத்துருக்கோம் நாங்கள். ஃபுல் மாங்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் சில்லையும் இந்த மாங்காய் சைஸ்க்கு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டுடுறோம். ஸோ கட் பண்ணி வச்ச மாங்காய் மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா மாங்காவும் போட்டோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், தேங்காய் சில், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டு இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா அரைச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. தாளித்து எடுத்ததை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்தா டேஸ்டியான மாங்காய் சட்னி ரெடி. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். டேஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு கேட்கலாம்.